அந்த வைத்தியசாலையில் இருந்த சீர்கேடுகள், அதாவது வைத்தியசாலை தொடர்பான முறைப்பாடுகள் பலவாக காணப்படுது. மருத்துவர் அர்ச்சுனா அங்க எடுத்த முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்பிறப்பாக்கி கொழும்புக்கு விசாரணைக்காக போறார். அந்த விசாரணைக்காக போன பிறகு அவர் விசாரணைக்கு போன பிறகு இங்கே கேதீஸ்வரன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர். அதாவது வைத்தியர் கேதீஸ்வரன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர். அதை மாணவர்கள் மத்தியில் விநியோகிச்சர் என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருப்பார். ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறிக்கையில் இவரை மிரட்டும் பாணியில் அந்த தொனியில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருப்பார். கனவேற்ற வெயில போயிருக்கும் வைஷாலினின் கை அங்கே வெட்டி எடுத்த நேரம் அடிச்சு அனுப்பினா நான் மினிஸ்ட்ரிக்கு அங்கே ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இங்கே பிரணவன் செல்லையா எனக்கு பேசி முடித்த உடனே கொழும்புல ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. 2 நிமிஷத்துலேயே வாட்ஸ்அப்பில் போட்டு நான் எல்லாருக்கும். அதுக்கு பிறகு இரவோட ஸ்ட்ரைக் தொடங்கினவை. அறம் கொண்டு நொறுக்கும் அர்ஜுனா வருக, இளையவர் எம்மை நெறிப்படுத்த வருக, அர்ஜுனன் வீரம் அரங்கேறும் வேலை வாழ்த்தி அணிதிரல் எம் இனிய தமிழா. ஜெஃப்னா படியும் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்மையில் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை பற்றின தகவல்கள் தான் பெருமெடுப்பில் பலருக்கும் அறியப்பட்ட தகவல்களாக இருந்தது. பலராலும் பேசப்படுற தகவலாகவும் அதான் இருந்த வண்ணம் இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கிற பதில் மருத்துவ அத்தியட்சகர், முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் அர்ச்சுனா செய்த சில விஷயங்கள் அங்கே இருக்கிற வைத்திய சங்கத்தால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு பணிப்புறக்கணிப்பு செய்யப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது, அது அவர் இடமாற்றலாகி போகணும் என்று அங்கே இருக்கிற வைத்திய சங்கம் பணிப்புறக்கணிப்பை செஞ்சவை. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பெருமெடுப்பில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தவை. தென்மராட்சி மக்கள் குறிப்பாக அந்த வைத்தியசாலை வளாகத்துக்காக, குறிப்பாக அந்த கண்டி வீதி ஃபுல்லாகவே அவர்கள் நின்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டவை. அது பெருமெடுப்பில் பேசப்பட்டது. மக்கள் ஆதரவு இவருக்கு பல்கி பெருகி இன்றை வரைக்குமே மக்கள் ஆதரவு இவருக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த அளவில் தான் மக்கள் இவரை பார்க்கணும். குறிப்பாக ஒரு கதாநாயகன் பாணியில் இவரை மக்கள் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மக்களிட பார்வையில் பார்க்க போனால் அந்த வைத்தியசாலையில் இருந்த சீர்கேடுகள், அதாவது வைத்தியசாலை தொடர்பான முறைப்பாடுகள் பலவாக காணப்படுது. பெரும்பாலும் குறிப்பாக அந்த வைத்தியசாலையில் மருத்துவம் அளிக்கிறதுக்குரிய உபகரணங்களும் சரி, மருத்துவம் அளிக்கிறதுக்குரிய வசதிகள் இருந்தாலும் கூட பெருமளவான நோயாளிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படின என்ற தகவல் அங்கே அதிகமாக காணப்பட்டது. பெரும்பாலும் மக்கள் சொன்ன முறைப்பாடுகள் அதாத்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவர் அர்ச்சுனா அங்கே எடுத்த முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்பிறப்பாக்கி. அதாவது திடீரென்று அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதற்குரிய மின்பிறப்பாக்கிய தகுந்த முறையில் வைக்கணும் என்று அவர் முதல் செய்த விஷயம். அதற்கு பிறகு அவர் நோயாளிகள் பற்றின கரிசனையை அதிகமாக எடுத்துக்கொண்டார். அதாவது சத்திர சிகிச்சை பிரிவு இயங்க வேண்டும், பெருமளவான சத்திர சிகிச்சைகள் இங்கே நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படணும். சத்திர சிகிச்சை மருந்துகளாக இருக்கட்டும் சரி, சாதாரண மருந்துகளாக இருக்கட்டும் சரி, ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படணும் என்ற நிறைய விஷயங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் சுகாதார வைத்திய சங்கம், அதாவது அங்கே இருந்த வைத்திய சங்கத்தால் இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா, இவர் அந்த 3ஆம் மாடியில் நோயாளிகளை கொண்டு வச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயமாக அவர்களால் பேசப்பட்டது. அப்படி இரண்டு பக்கமுமே நிறைய விஷயங்கள் பேசி கதைக்கப்பட்டது. ஆனால் பெருமெடுப்பில் மக்கள் ஆதரவு யாருக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனாவுக்கு தான் இருந்தது. அவர் நிறைய விஷயங்களை அந்த இடத்துல தன் முகவலி புத்தகம் கூடாக பகிர்ந்து கொண்டார். அதற்கு பிறகு அந்த போராட்டம் நடக்கிற அந்த டைமில் அவர் சுகையின விடுமுறையில் இருந்ததன் காரணமாக அவர் வைத்தியசாலைக்குள்ளே இருந்த பொழுது கூட அவருக்குரிய தண்ணீர் வசதி துண்டிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அவர் அதை முகவலி புத்தகத்தில் போடுறார். இங்கே தண்ணீர் வசதி கூட துண்டிக்கப்பட்டு, அதற்கு பின்னர் மக்கள் குரல் மூலமாக அவருக்கு தண்ணீர் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த துண்டிக்கப்பட்ட தண்ணீர் மீண்டும் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி நிறைய விஷயங்கள் அந்த போராட்டம் நடக்கிற காலப்பகுதியிலேயே நடந்து கொண்டிருந்தது, அந்த நேரத்திலேயே நடந்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மக்கள் தங்களோட கிளினிக் கட்டைகளை வச்சு கூட அந்த போராட்டத்தை நிகழ்த்தியிருந்தவர். அதாவது ஏதாவது ஒரு அடையாள போராட்டம் மாதிரி அந்த கிளினிக் கட்டைகளை வச்சு போராட்டம் நடத்தியிருந்தவை. அது மட்டும் இல்லாமல் கருப்பு துணிகளை கட்டியவாறு போராட்டம் அனுப்பியிருந்தவை. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் நிறைய பேர் அங்கே குவிக்கப்பட்டவை. ஏனென்றா மக்கள் போராட்டம் எல்லை மீறி செல்லும் அளவுக்கு போனதால், உணர்வுபூர்வமாக மக்கள் போராட்டம் மாறினதால் அங்கே போலீஸார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்த வண்ணமே இருந்தது. போராட்டங்கள் இவ்வாறு போன பிறகு அவர் தனது சுகையின விடுமுறையை அறிவிச்சிட்டு கொழும்புக்கு விசாரணைக்காக போகிறார். அந்த விசாரணைக்காக போன பிறகு அவர் விசாரணைக்கு போன பிறகு இங்கே
புதிதாக பதில் வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டார். அதாவது வந்து நேற்றே அவர் உடனடியாக நியமிக்கப்பட்டார். அவர் வந்து அங்கே சுயன விடுமுறை காரணம் சொல்லிட்டு அங்கே வந்து அவர் விசாரணைக்காக போன்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் இங்கே தான் வருவேன், அப்படி வராட்டிக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நான் நியமிக்கப்படாட்டிக்கு நான் வெளிநாட்டுக்கு சென்றவன் என்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு போனார். அடுத்த நாளே அவர்கள் இந்த அதுக்கு புதிதாக ஒருவரை பதில் வைத்திய அத்தியட்சராக நியமிக்கணும். அதற்கு பிறகு அது பற்றிய சர்ச்சைகளும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்த வண்ணமே இருக்குது. அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரன் உட்பட இருவருமே இது பற்றின கருத்துக்களை முன்வச்சிருந்தவை. ஸ்ரீதரன் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா, இந்த போராட்டம் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியர் பற்றியுமான விஷயங்கள் சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன முறைப்பாடுகளை நாங்கள் உரிய முறையில் விசாரிக்கணும் என்ற கருத்தை முன்வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரன் அந்த முறைப்பாடுகளையே குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அவர் சொன்ன முறைப்பாடுகளில் மிகவும் முக்கியமான முறைப்பாடு, கேதீஸ்வரன் வந்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர், அதாவது வந்து வைத்தியர் கேதீஸ்வரன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர், அதை மாணவர்கள் மத்தியில் விநியோகிச்சர் என்ற குற்றச்சாட்டை முன்வச்சிருப்பார். அந்த குற்றச்சாட்டையும் தகுந்த முறையில் விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா தன்னை தாக்கியது, அர்ஜுனா வந்து தன்னை சில வைத்தியர்கள் தாக்கினதாக குறிப்பிட்டிருப்பார். அந்த வைத்தியர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் முன்வைக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னென்னா, குறிப்பாக பல வைத்தியர்கள் வந்து சிகிச்சைக்குரிய உபகரணங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் மக்களை, நோயாளிகளை அவர்கள் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்புவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் விசாரிக்க வேண்டும், அந்த வைத்தியர்கள் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை பாராளுமன்றத்தில் சொல்லியிருப்பினோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் டக்ளஸ் தேவானந்தா கூட இந்த கருத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களோட உரையாடி இருப்பார். உண்மையிலேயே இந்த விடயம்தான் இப்போ அரசியல்லையும் பேசு பொருளாக மாறியிருக்கு. சுகாதார அமைச்சின் செயலாளர் சமன் பத்ரன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறிக்கையில் இவரை மிரட்டும் பாணியில் ஒரு அந்த தொனியில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருப்பார். அதில் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உள்ளக விஷயங்களை வெளியிட்டிருக்கிறார். இது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது பற்றியும் சமூக வலைத்தளங்களில் நிறைய சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கு. அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு காணொலியில் தாரேன். ஒரு சிலர் இவர் கதாநாயகனாகுவதற்காக விளம்பரப்படுத்துவதற்காக இப்படி செய்கின்றார்னு சொன்னாலும் கூட இவர் மூலமாக நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. அதாவது வந்து சிறிய வைத்தியசாலையிலேருந்து ஒரு பெரிய தரத்தில் இருக்கிற அரசு வைத்தியசாலையில் நடக்கிற முறைகேடுகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை அர்ஜுனா வந்து சொல்லியிருக்கிறார். தன் முகநூல் பக்கத்தில் புதிதாக ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறார். சத்தியமூர்த்தி வந்து இந்த வைஷாலினி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம். மணிக்கட்டோட கை நீக்கப்பட்ட அந்த சிறுமியின் விவகாரம் பற்றின பல ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கண்டும், அதை நான் வெளிவிடுவேன் என்றும் சிலர் பயப்படலாம் என்ற ரீதியில் ஒரு காணொலி ஒன்றை போட்டிருக்கிறார் அர்ச்சுனா. அந்த காணொலியும் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கும். பொதுவாக நாங்கள் இதை பார்த்தோம்னா உண்மையிலேயே இந்த விஷயம் சரி பிழை என்ற இரண்டு தரப்புக்கும் அப்பால் இது பற்றின ஒரு விழிப்புணர்வு ஒன்று மக்கள் மத்தியில் வந்திருக்கு. உதாரணமாக அரசு வைத்தியசாலையில் போனால் எங்களுக்கு என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், எந்தெந்த வைத்தியசாலைகளை என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதை நாங்கள் எப்படி அணுகி பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சில முறைகேடுகள் நடக்க, குறிப்பாக நீங்கள் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு தான் செல்லணும் என்று ஒரு வைத்தியசாலையில் எழுதி தந்தினமெண்டா நீங்கள் அந்த வைத்தியசாலையில் அந்த சேவை இருக்கா, அதற்கான வசதிகள் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்தும் அவை செய்தாராட்டிக்கு நீங்கள் அதற்கான முறைப்பாடுகளை நீங்கள் மேல்முறையீட்டில் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இது வந்து ஒரு முக்கியமான விஷயமும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் என்று தான் நாங்கள் சொல்லணும். நான் அந்த குறிப்பிட்ட விஷயம் சத்தியமூர்த்தி வைசாலினி தொடர்பாக நிறைய ஆதாரங்கள் விட்டு இருக்கின்றது. அதாவது வந்து வைசாலினி விவகாரம் மணிக்கட்டோடு நீக்கப்பட்டது, அது தொடர்பான ஆதாரங்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு காணொலி வந்து இரவு அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருப்பார். அந்த காணொலியையும் நான் இதோடு உங்களுக்கு இணைச்சி விடுறேன். அந்த காணொலியையும் நான் இதோடு இணைக்கிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் மட்டும் வைஷாலின் கை அங்க எடுக்கல. அந்த விஷயம் வந்து ஒரு பிழையான விஷயம் எனக்கு தெரியல. எனக்கு நான் இருந்திருக்க கூடாது அந்த டைம்ல, கனவேற்ற வெயில போயிருக்கும். வைஷாலின் கை அங்க
வெட்டி எடுத்த நேரம் நான் மட்டும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்திருந்தால் ஃபர்ஸ்டாக ப்ரிலிமினரி இன்கொயரி அடித்து அது சம்பந்தமான முழு பேரையும் உடனடியாக இடமாற்றம் செய்திருப்பேன். நான் கோர்ட் கதைக்கிறேன், அதாவது சட்டம் கதைக்கிறேன், நான் சட்டம் இல்லாமல் கதைக்கிற கோர்ட்டின் படி ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டாக்டர் பிரணவன் செல்லையாக்கு இரவோட இரவாவே அடித்து அனுப்பினா நான் மினிஸ்ட்ரிக்கு அங்கே ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இங்கே பிரணவன் செல்லையா எனக்கு பேசி முடித்த உடனே கொழும்புல ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. 2 நிமிஷத்துலேயே வாட்ஸ்அப்பில் போட்டு நான் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் இரவோட இரவா ஸ்ட்ரைக் தொடங்கினவை. இதே வைஷாலினி விஷயம் மட்டும் இல்லை, கணக்கு விஷயங்கள் இருக்குது. தோண்ட புதையல் வரும். வைஷாலினின்ற விஷயம் கை வெட்டப்பட்ட அன்றிரவு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டிப்யூட்டி டைரக்டராக ஒர்க் பண்ணி இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா இரவோட இரவா சாப்பிடாம அந்த இன்கொயரியை அந்த பிரச்சனையை மடித்து சரிதானே அந்த விஷயத்தையும் அடித்து ஃபர்ஸ்டாக செக்ரட்டரி சாருக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்படி விஷயமும் நடந்து ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்குது. எந்த பிள்ளைண்ட கையை வெட்டினா யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்கு. இந்த டாக்டர்ஸ், இந்த நர்ஸ், இந்த மைனர் ஸ்டாஃப், இந்த செக்யூரிட்டி கார்டிலேருந்து சர்ஜன் வரைக்கும் பேர் போட்டு இவை பார்த்தவை இன்ன டைமில் இவை இந்த பிஎஸ்டியில் வாட்ஸ்அப் பிஎஸ்டியை ப்ரிசர்வ் பண்ணியிருப்பேன். நான் அந்த கோர்ட்ஸுக்கு நான் அந்த வழக்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் 100% ஆசைப்படுறேன். அந்த கோர்ட்ஸில் என்ன நினச்சி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் உண்டு. நான் சரியாக சந்தோஷப்படுவேன். வைஷாலினி என்று தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆளுண்ட தங்க புள்ளி நினைக்கிறேன் ஐகேஸோ. அந்த டைம் ஃபர்ஸ்ட் டே நைட் வைஷாலினியை அப்படி நடந்திருந்தால் அதை மினிஸ்ட்ரிக்கு டாக்டர் சத்யமூர்த்தி மினிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டேயே ஒரு ஃபேக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். அது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் அடுத்த நாள் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஏன் அந்த விஷயம் நடந்து அண்டு நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிடன்றதுக்கு இன்கொயரி கால் பண்ணணும். அப்படி ஒரு இன்கொயரியை நீங்கள் அன்றைக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு ஆள்கிட்ட கையும் வெட்டுப்பட்டிருக்காது. சரிதானே? மெடிக்கல் நெக்லிகன்ஸ்ன்றது வேறு, ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட்டன் ஃபெயிலியர்ன்றது வேறு. அதாவது ஒரு என்னென்னு சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ பிளேமிங் கல்ச்சர். அதாவது நாங்கள் ஒருத்தரையும் பிளேம் பண்ண போகிறோம் இல்லை. அவர் செய்கிறார், எல்லோரும் மனுஷர் தானே, மனுஷர் ரோபோட்ஸ் வேலை செய்கிறது தானே, எல்லோரும் மனுஷர். பட் அதிൻ്റെ ஃபேக்டை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன நடந்தான்னு சொல்லி ஃபேக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய நஷ்டத்திൻ്റെ 10 மடங்கையும் கூட கேட்டு கொடுத்து அந்த சர்ஜன் மேர் மேனேஜர் சர்ஜன் மேரோ டாக்டர்ஸ் மேரோ அன்றைக்கு கிளாக் பண்ண டாக்டர்ஸ் மேர் நான் எல்லாரையும் லைனில் விட்டுருப்பேன். அடுத்த நாள் காலமே அது என் அண்ணாவாக இருக்கலாம், என் தம்பியாக இருக்கலாம், எனக்கு ஒரு வைஃப் இருந்திருந்தால் வைஃபாக இருக்கலாம், இல்லை இவன் நானாக இருக்கலாம், எல்லாரையுமே லைனில் விட்டுருக்கணும். அடுத்த நாள் விடிய காலமே ஒரு அவையோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து இரவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கணும். ஏன் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள்? இரவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் விடிய காலமையாவது அதுவும் பண்ணாமல் ஒரு சத்யமூர்த்தி சார் அந்த நேரமே போய் அந்த பிள்ளைகிட்ட வீட்டை போய் பார்த்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டாக. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாரையும் சமன் பண்ணியிருக்கணும். நாங்கள் 24 hours சர்வீஸ், எசென்ஷியல் சர்வீஸ் விஷயம் கேள்விப்பட்டாண்டு உடனே வித்தின் 2-3 hours சமன் பண்ணியிருக்கணும். அந்த டாக்டர்ஸ், நர்ஸ், பேஷண்ட் நர்ஸ், பேசாவிட்ட நர்ஸ், பேசாவிட்ட மைனர் ஸ்டாஃப் அது ஒரு ஆளுக்கு நாங்கள் செய்கிற துருவம்ன்றது இப்போ நான் சரியான விஷயத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு யாரோ ஒரு ஆள் பில்டிங்கை உடைச்சிட்டு போனவே, கண்ணாடி உடைச்சிட்டு போனவே அண்டு நைட்டே போலீஸுக்கு கடிதம் அடித்தேன் நான். அடுத்த நாள் அண்டு நைட்டே அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க. அடுத்த நாள் மார்னிங் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு கோர்ட்ஸால் கொடுத்துருந்தவ அந்த டேமேஜை செய்ய சொல்லி அதுக்கு பிறகு அந்த போயும் அந்த பிள்ளையும் வந்திருந்து அந்த ஒய்ஃபும் இல்லை அந்த அம்மா அப்பா எல்லாம் என்கிட்ட கெஞ்சிடுங்க. நான் சொல்லி கூட இது நான் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் சொன்னால் பிளவிட்ட பிறகு அதுக்கு ஆம்பளையில் அடித்து போட்டு பொம்பளையில் கொண்டு மன்னிச்சு கொண்டு கேட்குறத வளமையான எங்களோட வழக்கம், எங்களோட தமிழாக்களோட வழக்கம். நான் அப்போ சொன்னேன் இல்லை அப்படி இயலாது, அம்மா இல்லை கோவிக்காங்கோ, நீங்கள் என்ன சொந்த அம்மா மாதிரி. பட் நான் அதை கோர்ட்ஸுக்கு விட்டுட்டு கோர்ட்ஸால் வந்த பிறகு சட்டப்படி என்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன செய்யலாம்ன்றதை நான் ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன் நான். அதுக்கு பிறகு அதாவது கோர்ட்ஸ் தானே நிர்மாணிக்கணும், நாங்கள் நீதிபதியில் தானே. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நாங்கள் கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களையும். ஒன்றில் டிபார்ட்மெண்ட் இன்கொயரின்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கோர்ட்ஸ் என்றால் கோர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நாங்கள் அதை.
அதுக்கு பிறகு கோர்ட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணும் யார் குற்றவாளி நான் இப்போ அதாவது மெடிக்கல் நெக்லிகன்ஸ் வந்து கதைக்கிறதுக்கு வளமையாக உலகாலுமே கோர்ட்ஸுக்கு ஒரு டாக்டர்ஸ் போகிறதில்ல. நான் ஏன் எல்எல்பியும் எல்எல்எம்மும் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் 2 ஒரு நாளைக்கு நான் ஒரு 5% காசு வேண்டாமல் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட டாக்டரையும் சில நேரம் கூடாமல் ஒரு ஆள் எழுதலாம், கூடாமல் சொல்லலாம். அது ஒருத்தரையும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த டைம் நான் அந்த உடனே ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன், அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன், அதே மாதிரி அவைய ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன். நான் 20 ரூபா நானே டைப் பண்ணியிருப்பேன், நான் இந்த கையால் டைப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அது 20 ரூபா நான் செக்ரட்டரிக்கு வந்து ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து அடுத்த நாள் விடிய காலம் அங்கேருந்து உடனே இதுக்கு வந்து ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணி ஆஃபீஸர்ஸ் அனுப்பி இருக்க வேணும். 20 ரூபா வந்து நாங்கள் வந்து இதை அடிச்சிருக்கணும். 2-3 நாளில் அதை எடுத்து நாங்கள் இன்கொயரியை கால் பண்ணி அதை வந்து டிபார்ட்மெண்ட் இன்கொயரியை கூட மேலே அது கிரைம் வந்து போகுதுன்னு சொன்னால் நானாவே கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கோர்ட்ஸில் மிச்சத்தை விட்டுருவணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை. அது யார் பிள்ளை யார் சரி கோர்ட்ஸை விட தீர்மானம். இது வந்து அந்த பிள்ளைண்ட அம்மா அப்பாவே லோயர்ஸை தேடி லோயர்ஸு காசு கொடுத்து அதுகளே போயிட்டு லைனில் உங்களுக்கு கோர்ட்ஸில் ஏறுறாங்கிறத விட தெரியும், எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போ அது வேண்ட அம்மா அப்பாவே கோர்ட்ஸில் ஏறிறங்கி அந்த பிரச்சனை எல்லாத்தையும் போய் கதைச்சி அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் வளர்க்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் அதான் நான் சொன்னேனே எல்எல்பியும் எல்எல்எம்மும் முடிச்சு போட்டு நான் அட்மினா தான் வேலை செய்வேன். அப்போ அந்த டைம் நான் கோர்ட்ஸில் போய் பார்த்து கொள்வேன். சில பேர் சொல்லி அப்போ வாங்க மச்சான்னு சொல்லி கோர்ட்ஸில் கொண்டு போய் பார்ப்பேன். நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் பார்ப்போம்னு சொல்லி சில பேர் முருவி நம்மளாம் செய்து போட்டாவே டிபார்ட்மெண்ட்டில் வச்சு பார்க்கணும். நினைக்க ஒரு நாளைக்கு நான் அதை செய்வேன். என் கனவு வந்து பெருசு. வாழ்க தமிழ், அனைவருக்கும் நற்றமிழ் வாழ்த்து உரித்தாகட்டும். மருத்துவர் அர்ஜுனாக்கான வாழ்த்துப்பா. ஆண்ட தலைமுறை மீண்டும் எழுந்தது, அர்ஜுனா என்றொரு ஆளுமை வெடித்தது. தந்தையார் ஆற்றிய கடன் வழி நின்றது, அறக்கயிற்றினை இறுக்கி பிடித்தது. வீரியம் கொண்டு விளைத்த விதைகள் முட்டி முளைப்பது இயற்கையின் இயல்பே. அறிவார்ந்த குமுகம் களமதை காண்பது, வரலாற்று மீள்விற்கு உயரிய கொடையே. அறம் கொண்டு நொறுக்கும் அர்ஜுனா வருக, இளையவர் எம்மை நெறிப்படுத்த வருக. அர்ஜுனன் வீரம் அரங்கேறும் வேலை, வாழ்த்தி அணிதிரள் எம் இனிய தமிழா. அர்ஜுனன் வீரம் அரங்கேறும் வேலை, வாழ்த்தி அணிதிரள் எம் இனிய தமிழா. நன்றி. வாழ்க தமிழ். நான் உங்கள் தமிழி.